வாழ்க்கையில் பெருசாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. என்னால் முடியும்னு நான் நம்பினேன். அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோட பணப்பெட்டி இங்கே இருக்கு. Many hours later. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? என்ன வாசா பணப்பெட்டியிலேருந்து பணத்தை எடுத்து காட்டுவேன்னா ஒரு சின்ன நோட் எடுத்து புக்கு காட்டுற அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப். அப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டிடிஎஃப் பணத்தை விட இந்த நோட் ரொம்ப 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 வேல்யூபிளான விஷயம். ஸோ நம்மளை லைஃப்பில் எல்லாருமே சாதிக்க ஆரம்பிக்கலாமா? இந்த நோட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு சின்ன முக்கியமான விஷயம் கூட வந்து பண்ண விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோ இது ஃபஸ்ட் டைம் கிடையாதுங்க நம்ம சேனலில். இது வந்து பண்ண 3வது வாட்டியோ 4வது வாட்டியோ. என்னவா சார் சொல்கிற, கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து பண்ண இந்த வீடியோ போடுவேன். அதாவது இது என்ன வீடியோனாங்க, ஹவு டு சக்ஸஸ் இன் யூடியூப் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ. நீ எப்படா இந்த வீடியோ போடுவேன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா நீங்கள் என்னடா இது 3வது வாட்டியோ 4வது வாட்டியோ போடுற அப்படிங்கிற. ஆனால் யூடியூப்பில் எந்த வீடியோவுமே இல்லைன்னா ஆக்சுவலி டிடிஎஃப் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3 வாட்டி 4 வாட்டி நான் ஷூட் பண்ணி வச்சுருந்துருக்கேன். சில வீடியோஸை வந்து பார்த்துட்டிங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சு அப்லோடுமே பண்ணி பப்ளிக் பண்ணாமல் வச்சுருந்துருக்கேன் ப்ரைவேட்டில். நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் இருக்கும். வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து ஹவ் ஐ சக்ஸஸ் இன் 200K 300K அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்து வச்சுருந்துருக்கேன். பட் வந்து பப்ளிக் பண்ணல. ஏன்னாங்க நம்ம இந்த வீடியோ கொடுக்கும்போது இந்த வீடியோ ரொம்ப மக்களுக்கு உதவியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நல்ல குவாலிட்டியாகவும் எந்த ஒரு சின்ன அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்லாம் பண்ணால் வந்து நம்ம பாட்டு உட்காந்து பேசுவோம். சின்ன சின்ன முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல மறந்துடுவோம், விட்டு போயிடும். ஓகேங்களா? அப்புறம் வந்து எடிட் பண்ணும்போது அடே இந்த பாயிண்ட்டை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி தோணும். அந்த மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட்டு கூட விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். பட் இந்த இது வந்து பண்ண ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணது. பட் வந்து கரெக்டாக நமக்கு டைம் அமையலை இது வந்து வீடியோ பண்ணுறதுக்கு. எண்ட் ஆஃப் த டேயில் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. தூள் கிளப்பிடலாம் டிடிஎஃப். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி வெறியோடு துடிக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ. மாப்பிள்ளை இந்த வீடியோ எனக்கு எதுக்கு மாப்பிள்ளை யூஸ்ஃபுல்லு, நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி டிடிஎஃப் நீங்கள் யாராவது நினச்சாலும் டிடிஎஃப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த வீடியோ உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால் இப்போவே பார்த்து வச்சுக்கோங்க. டிடிஎஃப் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூடியூப் சேனலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு 100க்கு 100 கிடையாதுங்க, 100க்கு 1000% கேரண்டி தரேன். பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் வந்து இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா ஒரே பார்ட்டில் முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்ட்ரோவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இன்ட்ரோவே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் கற்றுக்கிட்டாலே யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மொத்தத்தையும் நீங்கள் கற்று தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பண்ணால் நீங்கள் யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அதனால் இந்த வீடியோ தேவைப்படக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலேருந்து போயிடலாங்க. ஸோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஏது ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக் சேனல்ஸை பார்த்து கற்றுக்கோங்க. எப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது, மானிட்டைஸ் எப்படி பண்ணுறது, இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறது எப்படி மணி வரணும், எப்படி நான் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து அதை ஆட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெக் சேனலை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவுமே நம்ம தனியாக வீடியோ மேக் பண்ண ஆரம்பித்தோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே டோட்டலாக டெக் சேனல் மாதிரி ஆகிடும். அப்புறம் அவன் இந்த வீடியோ நீ போடுற அப்படின்னா ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி நம்ம மோட்டிவேட் பண்ணி நம்ம சக்ஸஸ் பண்ண வைக்கலன்னா வேறு யார் வைப்பா? ஸோ நமக்கு தெரிஞ்சது, நமக்கு புரிஞ்சது, நமக்கு அறிஞ்சது, நம்ம கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேங்க. இதை வச்சு நீங்கள் லைஃப்பில் பெரிய ஆளாக வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்கள் லைஃப்பில் ஃப்யூச்சரில் எப்போவாவது வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் சொன்னீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். பட் வந்து எதிர்பார்க்காமல் இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒரு உதவி செய்கிறீங்கன்னா எதிர்பார்க்காதீங்க. அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான போதைகள் இருக்குது. மது, மாது, சூது, புகழ். இந்த 4 மிகப்பெரிய போதைகள், ஆபத்தான போதைகளில் இந்த புகழ் போதையும் ஒன்று. புகழ் வர ஏய் நான் தான் ஏய் அப்படிங்கிற புதுப்பேட்டை தனுஷ் அண்ணன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஆட்டிடியூட் வரும். அது என்னைக்கு உங்களுக்குள்ளே வருதோ அன்றைக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியை பார்த்து இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நமக்குள்ளே வந்துச்சுன்னா
நம்ம இதுக்கப்புறம் நம்ம வளர மாட்டோம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டிடிஎஃப் யூடியூப்லேயும் சரி, நம்ம லைஃப்லேயும் சரி, ஆட்டிடியூட் வேணாம். அதை வச்சு நம்ம என்னங்க ஏதுங்க பண்ண போகிறோம். ஆனால் எங்கே ஆட்டிடியூட் காட்டணுமோ அங்கே நம்ம காட்டணும். அதாவதுங்க, நம்மக்கிட்ட யார் எப்படி இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் அப்படி இருக்கணும். நம்ம யூடியூப் சேனலில் எல்லாருமே நம்ம மேலே அவ்வளோ அன்பாக, அவ்வளோ பாசமாக இருக்கீங்க. அதனால தான் நான் அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ பாசமாகவும் இருக்கேன். யாராவது நீங்கள் கண்டிப்பாக நான் வந்து கோவப்பட்டு பார்த்துருந்துருப்பீங்க, சண்டை போட்டு பார்த்துருந்துருப்பீங்க. அப்போது அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் மிரர் மாதிரி இருங்க டிடிஎஃப், அவ்வளோதான். வாசா, என்னால் முடியுமா வாசா? இல்லை என்னால் முடியாது வாசா, வேணாம் எனக்கெல்லாம் யூடியூப் வேணாம், கண்டிப்பாக நான் ஃபெயிலியரில் தான் வந்து நிற்பேன் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க டிடிஎஃப். கண்டிப்பாக நிறைய பேர் நினைப்பீங்க. முயற்சிகள் தவறினாலும் முயற்சிக்க தவறாதே அப்படின்னு சொல்லி பாரதியார் ஐயா சொல்லியிருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி செய்யுங்க. முயற்சி செஞ்சு நீங்கள் தோற்று போனீங்கன்னா நீங்கள் வீரன். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் முயற்சி செஞ்சு தோற்று போயும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தோற்க வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சக்ஸஸ் ஆகி வந்து நிற்பீங்க. ஏன்னா உங்கள் ஒவ்வொரு தோல்வியிலையும் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுப்பீங்க. அதை மாற்றி முயற்சி செஞ்சு ஃப்யூச்சரில் வந்து பாருங்கள் நீங்கள் பெருசாக ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் யூடியூப்பை பொறுத்த அளவுக்குங்க கமெண்ட்ஸ் உங்களுக்கு வரும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வரும். ஸோ வந்து நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதாவது நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணிவிடுங்கன்னா எல்லா நெகட்டிவிட்டி கமெண்ட்டையும் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். மூஞ்சி சரியில்லை, முடி சரியில்லை, ஆள் சரியில்லை, உருவம் சரியில்லை அப்படின்னு அப்புறம் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது, சம்மந்தமாக இல்லாமல் பேசுகிறது, எதுக்கு திட்டுறாங்கன்னு தெரியாது, ஏன் இப்படி திட்டுறாங்கன்னு நமக்கு புரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணி அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ரிப்ளைவும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு போயிடணும். அவங்களுக்கு நீங்கள் வந்து பண்ண ரிப்ளை தராமல் உங்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். அதுதான் டிடிஎஃப் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து நீங்கள் எந்த கமெண்ட்ஸ் வேணால் எடுத்து பாருங்களேன். நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு நான் மேக்ஸ் டு மேக்ஸ் ரிப்ளைவே பண்ணியிருக்க மாட்டேன். சில வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நானே ட்ரிகர் ஆகி மனசு உடஞ்சி போய் பெரிய இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபுல்லாக டைப் பண்ணி அதாவது அவங்களுக்கு அனுப்புகிற வரைக்கும் போகணும். அனுப்புனோம்னா எல்லாருக்குமே தெரியுற மாதிரி தான் இருக்கும். ஷேர் பண்ணுற வரைக்கும் போயிட்டு இது தப்பு அப்படின்னு சொல்லி டெலிட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு கூட நீங்கள் பண்ணாதீங்க டிடிஎஃப். டெக்ஸ்ட்டு பண்ணி கூட உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் மேலே லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கொள்வாங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எல்லாருக்குமே நடக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பண்ணால் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்லாம் வந்துச்சுன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. உங்கள் மேலே அன்பு கொண்ட பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் நான் தானே சொன்னேன் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னால் அவங்கள அவாய்ட் பண்ணுங்கன்னு. ஆனால் டேய் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை போட்டு மைக்கு இப்படி இருக்குடா, நல்லாவே இல்லைடா, மாத்திர மயிறு அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது நெகட்டிவ் கமெண்டில் வராது. அது வந்து அவங்க டோன் உங்களுக்கு அப்படி இருந்துக்கலாமே தவிர அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும் உங்கள் லைஃப்பில். இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் நிறைய படிக்க ஆரம்பிக்கணும் டிடிஎஃப். நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக பக்கம் இருக்கேன். பல லட்சம் கமெண்ட்ஸை படிச்சிட்டேன். ஒரு நாள் மட்டுமே நான் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கமெண்ட் படிப்பேன். ஜஸ்ட் வந்து நான் ஏதாவது ஒரு வீடியோ போட்டேன்னா நீங்கள் போய் லைக் எடுத்து பாருங்கள். நான் எவ்வளோக்கு முடியுமோ எவ்வளோ ஃப்ரீ டைம் இருந்தாலும் நான் எல்லா கமெண்ட்ஸையும் படித்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் லைக் போட்டு. யூடியூபோட குரு யாருன்னு நினைக்கிறீங்க? யாருன்னா வீடியோ பார்க்கக்கூடிய நம்ம பசங்க தான். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், நம்மளை வீடியோ பார்க்கக்கூடிய நம்ம பசங்க நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட குருவே. டிடிஎஃப் ஒரு பழமொழி இருக்குங்க, அடுத்தவனின் அனுபவம் நமக்கு பாடமாகாதுன்னு. அதை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அடுத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. அதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. கமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக படிங்க டிடிஎஃப். ஸோ வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸை கண்டுக்காதீங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நான் நிறைய பேர் திட்டிருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் டிடிஎஃப் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி வந்து தாங்க தீரும். இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா நம்ம யூடியூப்குள்ளேயே வரக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் யூடியூப்குள்ளே வரும்போதே இதெல்லாமே மைண்ட்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்கள் மனசை போட்டு உடைப்பாங்க, கிழிப்பாங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் உங்களை ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தா மனசொடிஞ்சு போயிடாதீங்க. ஸோ வந்து எப்போவுமே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயத்த பார்க்க மாட்டாங்க. நெகட்டிவிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜாஸ்தி. அப்படிங்கிறதுனால இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், நம்மக்கிட்ட எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை பற்றிலாம் எங்கேயாவது பேசப்படுதா? ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் செஞ்சுருப்போம். அந்த தவறுக்குள்ளேயுமே ஒரு காரண காரியம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. அந்த தவறு மட்டுமே எடுத்து சுட்டி காட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் டிடிஎஃப் யூடியூப்குள்ளே வரும்போதே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. அது வந்து கூச்சப்படாதீங்க டிடிஎஃப். வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கூச்சப்பட்டு நான் பல விஷயங்களை நான் இழந்திருக்கேன். நானே ஒரு பெரிய கூச்ச சுபாவம் உள்ள பையன்தான்.
இல்லை புரியல. இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமானதால இது உண்மைதான். நானே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூச்ச சுபாவம் உள்ள பையன் தான். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், தயவு செஞ்சு கூச்சப்படாதீங்க. மிரர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க டிடிஎஃப். ஜஸ்ட் மிரர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே எல்லாமே மாறும். நீங்கள் பேசி கூட வந்து பண்ண மிரரை பார்த்து நீங்கள் ஜாலியாக பேசி பழகுங்க. ஸோ வந்து நான் வந்து பார்த்தா யூடியூப் சேனல் ஸ்டார்டிங்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மிரரை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டுல போவாங்க. பைத்தியம்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்லாம் நினச்சிருக்காங்க. நாங்கள் வேறு கிராமத்து சைடு பூசாரி கிட்ட கூப்பிட்டு போய் பொட்டெல்லாம் வச்சு விட்ருக்காங்க. ஸோ அப்படிலாம் நடக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்து பண்ணால் நம்ம ட்ரோல் பண்ணி தான் வந்து ஆகணும். அதே மாதிரி நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே வந்து பண்ணால் நம்மளை டவுன் பண்ணுவாங்க, டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் மனம் தளர்ந்துடாதீங்க. சில பேர் வந்து பண்ண வேணும்னே டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. டைம் வேஸ்ட்டு, இதெல்லாம் உருப்படாது அப்படி இப்படின்லாம் டிமோட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பண்ணால் நம்ம மேலே இருக்கிற அக்கறையில் மாப்பிள்ள நம்ம வாடா நம்ம இருக்கிற இந்த நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுவுமே டிமோட்டிவாக வரும். பட் அது டிமோட்டிவ் கிடையாது. நம்ம லைஃபுக்காக அவங்க நல்லது சொல்கிறாங்க, அவ்வளோதான். சரிங்களா? அது நீங்கள் கரெக்டாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பட் யார் என்ன சொன்னாலுமே முடிவு நீங்கள் தான் எடுக்கணுங்க. சரிங்களா? இப்போ இவ்வளோ சொல்கிறேன், நானே தான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி யூடியூப் சேனல் போட்டு வந்து உட்காரக்கூடாது. ஸோ நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இவ்வளோ நிறைய ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஒரு நல்ல வேலையை விட்டுட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்து யூடியூப் சேனல் ஃபெயிலில் போய் மறுபடியும் அந்த வேலைக்கு போக முடியுமா ட்ரை பண்ணி அதை விட கம்மியான வேலைக்கு போகிறவங்கள நான் பார்த்துருக்கேன், இருக்கிற பொருளெல்லாம் விற்றுட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, பேஷனை ப்ரொஃபஷ்னலாக மாற்றுறது அப்படிங்கிறது கடவுள் கொடுக்கக்கூடிய வரமுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமையும், நம்ம தான் அமைச்சிக்கணும். ஓகேங்களா? பேஷனே ஒரு ப்ரொஃபஷ்னலாக அமைஞ்சிருச்சு அப்படிங்க. நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம வேலை செய்கிறோம்னா, எனக்கு பைக்கிங்கிறது உயிருங்க, பைக்கிங் சம்மந்தமாக பேசுகிறதுங்கிறது உயிருங்க, ட்ராவல் பண்ணுறது உயிருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணுறது, ட்ராவலிங், இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுவே நமக்கு ஒரு ஒர்க்காக மாறும்போது அது எவ்வளோ சூப்பரான விஷயம். ஸோ வந்து பேஷன் ப்ரொஃபஷ்னலாக அமைக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டுருக்கீங்க. இந்த ஒர்க்கை விட்டுட்டோ காலேஜ் ஸ்டாப் பண்ணிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்குள்ளே வர்றது ரொம்ப 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 பெரிய தப்பு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஆனால் அது உங்களுக்கு வேலை பிடிக்கல, ஆனால் அதுதான் உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹார்ட் ஒர்க். ஸோ இங்கேயே எங்கேயாவது ஒன்று போட்டிருப்பேன், ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்கும். இதோ அந்த கார்னரில் இருக்கும் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் கண்டென்ட்ஸ்குள்ளே போகும்போது நான் பேச ஆரம்பிக்கிறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த விஷயம் சரி இதையே சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து ஒரு வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வேலையை விட்டுடாமல், ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் வேலை செய்கிற வாசா, சாயந்தரத்துலேருந்து காலைல வரைக்கும் தான் எனக்கு டைம் இருக்குது, எனக்கு டைமே இல்லைன்னு நீங்கள் நினைக்காம, சாயந்தரத்துலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு கண்டென்ட் மேக் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணி இப்படியே ரெகுலராக பண்ணிட்டே வரணும். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நல்லா வளர்ந்து உங்களோட ஏர்னிங்ஸ் உங்களை வந்து கைவிடாது. யூடியூப் என்றைக்குமே என்னை கைவிட்டுறாது, இது இல்லைனாலும் இதை வச்சு நான் பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னைக்கு கான்ஃபிடன்ஸ் வருதோ அன்றைக்கி அந்த வேலையை விட்டு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இறங்குங்க. ஸோ டிடிஎஃப் உங்களோட வேலையை விட்டுட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இறங்காதீங்க. ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம், ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாலாம் வந்து பண்ண சக்ஸஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ட்வின் த்ராட்லஸ் எடுத்தோன்னே சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு. கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2017-18 வந்து பார்த்துட்டிங்கன்னா வாசன் என்ஃபீல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருந்தேன். அது வந்து ஃபெயிலியர் தான். பட் இப்போ வந்து ஒரு 200K 100K மேலே இருக்குது. அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம். சரிங்களா? அதாவது நம்ம ட்வின் த்ராட்லஸ் சேனல் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம டிடிஎஃப் ப்ரோ வந்து பார்த்தா ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க போய் ஃபாலோ பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சேனல் நீங்கள் விட்டு வருவீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கை விட்டுறாதீங்க. ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளோட பேஷனை ப்ரொஃபஷனலாக மாற்றுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் வந்து நிறைய பேர் நினைப்பாங்க மோட்டோ வ்ளாகிங் பண்ணால் சக்ஸஸ் ஆகிடலாம், ஃபுட் ரிவ்யூ பண்ணால் சக்ஸஸ் ஆகிடலாம், கார் ரிவ்யூ பண்ணால் சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி. டிடிஎஃப் அது உண்மை கிடையாதுங்க. அதாவதுங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று வரும். நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பண்ணால் தான் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். நிறைய பேர் வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க, மாப்பிள்ள யூடியூப்பெல்லாம் ஒரு வேலையே கிடையாது மாப்பிள்ள, அதெல்லாம் சப்ப மேட்ரு மாப்பிள்ள, அதெல்லாம் ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து யூடியூப் சேனல் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஏன் மாப்பிள்ள நீ சக்ஸஸ் ஆகிறேன்னா நீ வந்து யூடியூப் சேனலில் ஈஸியாக சம்பாதிச்சுனா நீ ஏன் மாப்பிள்ள இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, நீ ஏன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை பண்ணிட்டு போக வேண்டியதானே நீங்கள் கேட்கணும் திருப்பி. யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்லிட முடியாது. அதாவதுங்க நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பண்ணோம்னா எதுவுமே வந்து பாருங்கள் நமக்கு கஷ்டமாகவே தெரியாது. நம்ம வந்து இதில் எக்கச்சக்க கஷ்டம் இருக்குங்க, கஷ்டம் இல்லாமல் கிடையாது. வீடியோ ஷூட் பண்ணும், அதை எடிட் பண்ணும், அதை அப்லோட் பண்ணும், கன்சிஸ்டன்சியாக அப்லோட் பண்ணும். அதுவும் ஒரு பெரிய வேலைங்க. லைஃப்பில் வந்து பார்த்தா கன்சிஸ்டன்சியாக பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது.
அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் என்ன சொன்னாலுமே அதெல்லாம் நீங்கள் தலையில் எடுத்துக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஹார்ட் பண்ணணும். இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் யூடியூப்பை என்ன ஆனாலும் நீங்கள் விட்டு போகவே மாட்டீங்க. அண்ட் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னரை கூட வச்சுக்கோங்க. ஒரு பையனாக இருக்கலாம், ஒரு பொண்ணாக இருக்கலாம். சேனல் எப்படி சொல்கிறது, 2 பேர் சேர்ந்து ஒரு சேனல் ஆரம்பிக்காதீங்க. 2 பேராக இருக்கீங்கன்னா 2 பேர் தனித்தனி சேனலாக ஆரம்பிங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இது யூடியூப் சேனலுக்குமே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வந்து 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் பீப்புள்ஸ் 2 பேர் சேர்ந்து ஆரம்பித்தவங்க பிரிஞ்சு போயிருக்காங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு போயிடும். சில டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பேர்த்துக்குமே இல்லாமல் போயிடும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் எல்லா கஷ்டமும் பட்டிருப்பாங்க. பட் சம்மந்தமே இல்லாமல் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ 2 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னாங்க இப்போது அவன் வேலை செஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுருவீங்க. இவன் வேலை செஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுருவார். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் அதிகமாக வேலை போட்டிருப்பாரு. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதிகமாக வேலை போட்டிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அவர் காசு செலவு பண்ணியிருப்பார், நீங்கள் கம்மியாக செலவு பண்ணியிருப்பீங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் இழக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து பண்ணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் தனியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் டிடிஎஃப். அதே மாதிரி இப்போ உங்களை கலாய்க்கிறவங்கலாம் நான் சொன்னேன் இல்லைங்க, உங்களை எல்லோரும் டிமோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இப்போ கலாய்க்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அவன் என் நண்பன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வரும். அதுக்கு வந்து நீங்கள் போடக்கூடிய உங்களோட ஹார்ட் ஒர்க்கில் தான் இருக்குது. ஸோ யூடியூப்பில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறோமே நம்ம சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் கடவுள் அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் அன்பாலையும் IPL இந்தியன் பீனல்லான்னு ஒரு படத்தில் ஹீரோவாகவே நடிக்கிற அளவுக்கு வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பண்ணால் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்காம விடவே விடாது. டிடிஎஃப் யூடியூப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் திறமையை மட்டுமே நீங்கள் காட்டினா போதும் பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நான் கூட வந்து பார்த்தா சில வீடியோவில் சொல்லியிருக்கேன். டிடிஎஃப் முன்னாடியெல்லாம் ஒரு பெரிய ஆளாக வளரணுன்னா ஸோ வந்து சிபாரிசு வேணும், ஒரு பணம் சப்போர்ட் வேணும். நீங்கள் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தீங்கன்னா அந்த வில்லேஜ்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கே ஒரு செலவாகும். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வரணும், அந்த இடத்துக்கு போகணும், அங்கே தான் கேமரா கிடைக்கும் அப்படின்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் இப்போ அப்படி கிடையாதுங்க. உங்கள் கையில் ஒரு சின்ன ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் போதும். அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சு நீங்கள் அழகாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் பாட்டுக்கு உங்களோட திறமையை காட்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வளர 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 நீங்கள் அப்படியே அப்கிரேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பஸ் என்கிட்ட அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா என்றைக்கும் நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள் டிடிஎஃப். ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்டிங்கில் நம்மக்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் இருந்துச்சு. அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் நம்ம ஃபோன் கிடையாது. ஏன்னா நான் வந்து பார்த்தா காலேஜ் போகும்போது ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த ஃபோன் என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தா எங்கள் அம்மா வந்து அவ்வளோ திட்டி, நான் வந்து சிங்கிள் பேரண்ட்டு, எங்கள் அம்மா அவ்வளோ சொன்னாங்க இந்த ஃபோன் நீ பத்திரமா வச்சுக்கணும், சப்போஸ் இதுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா திருப்பி வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாங்க. நான் வந்து பண்ண மொபைல் ஹோல்டரில் ஃபோனை மாட்டிட்டு பவர் பேங்க்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோனுக்கு சார்ஜ் கனெக்ட் பண்ணிட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டே ஓட்டிகிட்டு போனதுனால ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு. அந்த ஃபோனோட விலையே கம்மி தான். ஆனால் அந்த ஃபோனோட விலையை விட வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மதர் போர்டை வந்து செலவு பண்ணணும், அதிகமான செலவு அப்படின்ட்டாங்க. அதனால் நான் வந்து ஃபோனே யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம ட்வின் த்ராடர்ஸ் சேனல் ஆரம்பித்தேன். ஃபோன் இல்லை. எங்கள் அம்மாவோட சேனலில் ஆரம்பித்த சேனல் தான் நம்ம சேனல் ட்வின் த்ராடர்ஸ் சேனல். அது போக ஒரு 3500 ரூபாய் கேமரா நம்ம கையில் இருந்துச்சு. இப்போ நம்மக்கிட்ட எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மக்கிட்ட அது இருந்தால் தான் முடியும், இது இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சக்ஸஸ் ஆகுங்க. இன்னொரு சின்ன ஸ்டோரி இருக்குங்க, அந்த ஸ்டோரி சொல்கிறேன். என்ன ஸ்டோரினாங்க, நான் 10th படிக்கும்போது ஆக்சுவலி வந்து பண்ணால் நான் தமிழ் வந்து நான் ரொம்ப 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 நல்லா படிக்கக்கூடிய ஆள். ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸையும் விட நான் தமிழ் தான் வந்து பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லா படிப்பேன். அதுக்கு காரணம் வந்து பண்ணால் 8th வந்து ரதி மேம், 10th வந்து பண்ணால் பாண்டியன் சார். 8th வந்து ரதி மேம்னா எங்கள் கிளாஸ் டீச்சர், எங்களோட தமிழ் டீச்சர்னு நினச்சிடாதீங்க. ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு கிளாஸ் SRSIயில் வந்து ரதி மேம்னு நான் 8th படிக்கும் போதும் 7th படிக்கும் போதும் ஒரே ஒரு கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மேம்க்கு பதிலாக அவங்க வந்தாங்க ஆக்டிங்க்கு. வந்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு 1/2 an hour நடந்திருக்குமா கிளாஸ், ஆர் 45 minutes நடந்திருக்குமா கிளாஸ். நாங்கள் வந்து 8th 7th குட்டி குழந்தைங்க, ஓகேங்களா. ஆனால் எங்களுக்கு 12th 11th நடத்தக்கூடிய சிபி மன்னன் ஐயாவோட கதை சொன்னாங்க. தமிழ் கதை அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பராக சிபி மன்னனை பற்றியும் மனுநீதி சோழன் ஐயா பற்றியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க சொன்னாங்க. அவங்க சொல்கிற அந்த விதமும் அந்த தமிழும் இனிக்க 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 தமிழ் மேலே இருக்கக்கூடிய பற்று ரொம்ப ஜாஸ்தி ஆகிப்போச்சு. அப்போலேருந்தே தமிழ் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பவும் ஓரளவுக்கு தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்தாருங்க 10th பாண்டியன் சார்னு ஒரு சாரு, அடி தூள் கிளப்பிட்டாரு. சூப்பராக கிளாஸ் எடுப்பார். தமிழை ரொம்ப லவ் பண்ண வச்சிட்டாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவில் நிறங்க, மேக்ஸில் எப்போவுமே ஃபெயில் ஆகிடுவேன். மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தா எப்படி பார்டர்லேயே பாஸ் பண்ணிட்டு வருவேன். எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனில் இருக்கும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு. 6th 5th படிக்கும்போது பையன் நம்ம இந்த எல்லாம் பார்டர்லேயே பாஸ் ஆகிடுறான், இந்த மேக்ஸில் மட்டும் விட்டுறான், இவன் மேக்ஸில் மட்டும் எதாவது பண்ணு சின்ன வயதுலேருந்தே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன தான் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே பார்டர் மார்க் வாங்கிட்டு இருந்தாலும் தமிழ் சப்ஜெக்டில் பயங்கரமாக மார்க் வாங்குவேன். அப்படி இருக்கும்போது ஸோ வந்து 10th வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வீக் ஓகேங்களா. ஆனால் வே டு சக்ஸஸ்னு ஒரு கைடு இருக்கும் சரிங்களா. அந்த கைடில் மேலே போட்டிருக்கக்கூடிய இங்கிலீஷ்க்கு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழாக்கம் பண்ணியிருப்பாங்க, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க ஈஸியாக. ஸோ வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதியிருப்பாங்க ஓகேவா. அது படிக்க 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 எனக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நான் நினைப்பேன், ச்சே இது மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா, அது உண்மைதான், இது மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம சக்ஸஸ், நம்ம சூப்பராக தமிழில் வந்து பண்ணால் இங்கிலீஷில் வந்து மார்க் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி ஃபீல் ஆகிருக்கு. அதில் படிச்சுட்டு போன நிறைய விஷயங்களை சூப்பராக எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். இது வேணுமா வேணுமான்னு சொல்லி கேட்டு எங்கள் அம்மா கிட்ட லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த வே டு சக்ஸஸ் வாங்கிட்டேன். அந்த வே டு சக்ஸஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எழுதின எக்ஸாமில் நான் ஃபெயில். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சக்ஸஸ் பண்ணோம். இது இருந்தால் தான் முடியும், அது இருந்தால் தான் முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு. ஸோ அதனால் டிடிஎஃப் இந்த எக்ஸாம்பிள், இந்த பெரிய எக்ஸாம்பிள் எதுக்காக கொடுத்தேன்னா, கண்டிப்பாக இது உங்கள் லைஃப்பில் யூஸ் ஆகும். வாசா நான் யூடியூப்பில் கிட்டத்தட்ட 100 வீடியோக்கு மேலே போட்டேன் வாசா, பட் எனக்கு பெருசாக ரீச்சே இல்லை வாசா, நான் யூடியூப்பை விட்டுற போகிற வாசான்னு யாருமே நினைக்காதீங்க. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது தாங்க எல்லாமே. ஸோ நீங்கள் 100 வீடியோ போட்டுட்டீங்க, 101வது வீடியோவில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டா, குட் திங்ஸ் இட் வில் டேக் சம் டைம்ஸ்ங்க. இதோ இங்கே போட்டுட்டு பாருங்கள், கிரேட் திங்ஸ் டேக் டைம், good things it will take some times, great things take some times, awesome things it will take some times. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி குட் திங்ஸ் இட் வில் டேக் சம் டைம்ஸ். எது நடந்தாலும் ஒரு காரண காரியத்துக்காக தான் நடக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். யூடியூப் அப்படிங்கிறது ஒரு குழந்தை மாதிரி, பிறந்த குழந்தை எப்படி வளருமோ அந்த மாதிரி தான் யூடியூப் வளரும், உங்களோட சேனல் வரும், நீங்களும் வளருவீங்க. அந்த அழகான ப்ராசஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி தான் தீரணும். ஆனால் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த வயசு தான் அந்த வயசுலாம் எந்த வயசும் கிடையாதுங்க. நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன், குட்டி குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவோ குட்டி குழந்தைங்க யூடியூப் சேனலில் வந்து சக்ஸஸ் பண்ணி மாஸ்க் கட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தா சக்ஸஸ் ஆனது கிடையாது. பட் அந்த குழந்தைங்கள பார்த்து பாரேன், வயசுக்கு மிஞ்சின வேலையை, இவனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஸ்கூல் போய் படிக்கிற வேலையை விட்டு அப்படின்லாம் நிறைய பேர் திட்டி பார்த்துருக்காங்க. நினச்சி பாருங்கள், நம்மலாம் வந்து பண்ண குழந்தைங்களா இருக்கும்போது கார்ட்டூன் நெட்வொர்க் பார்த்துட்ருப்போம், சுட்டி டிவி பார்த்துட்ருப்போம். யூடியூப் சேனலில் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, அவங்க இந்த அளவுக்கு நாலேஜோடு வளர்கிறாங்கன்னா நம்ம சந்தோஷப்படணும். பட் கண்டிப்பாக கண்டித்து கரெக்டான வழியில் நம்ம கொண்டு போகணும். இப்போ தம்பிங்க குழந்தைங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. தம்பிங்களா குழந்தைங்களா, நீங்கள் நல்லா பண்ணுங்கள், நீங்கள் பெரிய ஆளாக வரணும், அதுதான் எங்கள் எல்லாரோட ஆசை. நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும், லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணணும். பட் பேரண்ட்ஸ் ஒரு காரணத்துக்காக தான் சொல்லுவாங்க. நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருக்கக்கூடிய நம்மளோட பேரண்ட்ஸ் நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து சில பேர் வந்து பண்ண சைக்கிள் எடுத்துகிட்டு நான் வ்ளாக் பண்ண போகிறேன்னு நீங்கள் வெளியே போகும்போது, ஸோ கண்டிப்பாக ரோட் லைஃப்ங்கிறது ஒரு டேஞ்சரஸான லைஃப், யாருக்கு என்ன வேணால் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போகும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வீட்லேயே உட்காந்துட்டு என்னென்ன தான் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்பா அம்மாங்களும் ஃபோன் கொடுத்துருவாங்க. அப்பா அம்மாங்க ஃபோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி குழந்தைங்களும் வந்து பார்த்தா ஃப்ரீ ஃபயர் விளையாடுவாங்க. அதில் சில குழந்தைங்க வந்து பார்த்தா யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க, யூடியூப்பில் கண்டென்ட்டாக மேக் பண்ணி போடுவாங்க. அதெல்லாம் சூப்பர் தான். பட் நீங்கள் அந்த கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்ட் ஆகிடாதீங்க. அண்ட் வந்து யூடியூப்பில் வந்து பண்ணால் நீங்கள் உண்மையாக இருங்க. யூடியூப்காக நடிக்கணும்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து பண்ணால் லாங் டைமாக இருக்க போகிறீங்கன்னா உங்களோட சாயம் ஒரு நாள் தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் யூடியூப் எங்க நீங்கள் உண்மையாகவே இருந்தீங்கனாலும் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு தான் சொல்லுவாங்க. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பாஷை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாமி தங்கம் செல்லம் குழந்தைங்களெல்லாம் அப்படி தான் நம்ம பேசுவோம். நம்மளே வந்து பண்ணால் எவ்வளோ இவன் நடிக்கிறான் அப்படி இப்படின்னா எவ்வளவோ பேச்சுக்கள் வந்துச்சு. நம்மளை விட வயசில் அதிகமாக இருக்கிறவங்க நம்மளை அப்படி கூப்பிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து பெரியவங்களை கூப்பிட முடியாது, சின்னவங்கள தான் நம்ம கூப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் நெகட்டிவில் வந்துடும். அதெல்லாம் தட்டி விட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். பட் நீங்கள் யூடியூப்பில் உண்மையாக இருங்க. நீங்கள் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து யூடியூப்பில் ஒரு பெரிய வீடியோவை மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட சாயம் வெளிப்படும். நீங்கள் ஒரு ஃபன்னான கேரக்டராக ஃபன்னாகவே இருங்க. நீங்கள் சீரியஸான கேரக்டராக சீரியஸாகவே இருங்க. நீங்கள் சீரியஸாக இருந்துக்கிட்டு ஃபன்னு பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் யாரோ அதை நீங்கள் வந்து பண்ணால் யூடியூப் சேனலில் வெளிப்படுத்துங்க. டிடிஎஃப் இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தது ஜஸ்ட் இன்ட்ரோ தான். இதுக்கப்புறம் தான் வந்து பண்ணால் மெயின் பிக்சர் அஃபீஷியலாக வந்து பண்ணால் யூடியூப் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ வந்து நம்ம சேனலை எப்படிலாம் க்ரோத் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி அந்த அனலைஸ் பண்ண விஷயங்கள்லாம் பற்றிலாம் அஃபீஷியலாக பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா